முருகனின் வேல் வழிபாடு. முருகப்பெருமானுடைய ஆயுதமாக இருக்கும் வேல் அசுரர்களை அழிக்க அன்னை பார்வதி தேவி அவருக்கு கொடுத்ததாக புராண குறிப்புகள் கூறுகின்றன. அன்னையிடம் பரிசாக பெற்ற இந்த வேல் பல சூரசம்காரங்களை நிகழ்த்தி நியாயத்தை நிலைநாட்டி இருக்கிறது. இத்தகைய வேல் வழிபாடு செய்வது மகத்தான பலன்களை பக்தர்களுக்கு கொடுக்கும். வீட்டில் வேல் வைத்து வழிபடுவது சரியா தவறா என்கிற குழப்பமும் அனைவருக்கும் இருந்து வருகிறது. அதனை நிவர்த்தி செய்து கொள்ள தொடர்ந்து இந்த பதிவை கேளுங்கள். அசுரர்களை அழித்து பக்தர்களை காக்கக்கூடிய வேல் வீட்டில் இருப்பது மிகவும் நல்லதுதான். வீட்டில் இருக்கும் துஷ்ட சக்திகளை அழிக்கும் ஆற்றல் அந்த வேலுக்கு உண்டு. எனினும் வேல் வாங்கி வைப்பவர்கள் அதை உங்களுடைய உள்ளங்கையை விட சிறிய அளவில் வாங்க வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. வேல் வைத்திருப்பவர்கள் முறையாக பூஜைகள் அபிஷேகங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்ய முடியாதவர்கள் பெரிய வேல் வாங்குவது தவிர்ப்பது நல்லது. உள்ளங்கையை விட சிறிய அளவிலான வேல் வாங்கி வழிபடுவது மிகவும் சிறந்ததாகும். முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமைகளில் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. மேலும் ஒவ்வொரு மாதம் வரும் கிருத்திகை சஷ்டி திதிகளில் முருகனையும் முருகனுடைய வேலையும் வழிபாடு செய்தால் சகல சம்பத்துக்களும் சௌவாக்கியங்களும் உண்டாகும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருந்து வருகிறது. பிரசித்தி பெற்ற முருகன் கோவில்களில் பஞ்சலோக வேல் விற்பனைக்கு இருக்கும். தங்கம், வெள்ளி, செம்பு, பித்தளை என்று எந்த உலோகத்திலும் வேல் வாங்கி வைத்துக் கொள்ளலாம். அப்படி வாங்கும் பொழுது உங்கள் கைகளால் வாங்காமல் வயதில் மூத்தவர்களை வாங்கி கொடுக்க சொல்லி அவர்கள் கைகளால் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். வேல் வழிபாடு செய்பவர்கள் பூஜை அறையில் முருகன் படத்தின் முன்பு சிவப்பு பட்டு துணி விரித்து அதில் வெள்ளி அல்லது செம்பு பாத்திரத்தில் பச்சரிசி நிரப்பி வேலை அதில் சொருகி வைக்க வேண்டும். ஒவ்வொரு முறை வேல் பூஜை செய்யும் பொழுதும் காய்ச்சாத பாசும் பால், பன்னீர் ஆகியவற்றை கொண்டு அபிஷேகம் செய்து பின்னர் சாதாரண தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளலாம். வேல் பூஜை செய்யும் பொழுது வேல் மாறல், வேல் விருத்தம் போன்ற பாடல்களை பாடி பூஜை செய்தால் இரட்டிப்பு பலன்களை கொடுக்கும்.